கறிக்குழம்பு டேஸ்ட்டில் பொரிச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடாயை வச்சு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காஞ்சதும் சோம்பு, பட்டை வகை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை வகையெல்லாம் வெடித்து பொரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் பொரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயமாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். குழம்பு இது மாதிரி ஈயர் சட்டி, மண் சட்டி இது மாதிரி சட்டியில் வச்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தக்காளி கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி அரிஞ்சு எடுத்துக்குவோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். உருளைக்கிழங்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். சிக்கன் மசாலா தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இந்த மசாலாவை எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். மூடி போட்டு மூடி கொதித்து சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். ஒரு மிக்சி சாரில் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி சேர்த்துக்குவோம். தேங்காய் திருவி சேர்த்தாச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்குவோம். இதை பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்குவோம். தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துப்போம். பைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். தண்ணி ஊற்றி கழுவி கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். இது 10 நிமிஷம் கொதித்து வற்றி வரைச்சி சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை இது மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். முட்டை பொரிச்ச குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you.